வணக்கம். செய்தி சுருக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க ஆசிரியர்களை வேலைக்கு திரும்ப சொல்லி ஹைகோர்ட் உத்தரவிட்டிருக்காங்க. பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பை சேர்ந்த ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் காலவரையற்ற போராட்டத்தை துவங்கினாங்க. இதனால அரசு அலுவலகங்கள்ல பணிகள் பாதிச்சது. கிராமப்புறங்கள்ல பெரும்பாலான அரசு பள்ளிகள் மூடப்பட்டு தான் இருந்தது. ஆசிரியர்கள்லாம் போராடுறதுனால எங்களோட படிப்புலாம் பாதிக்கப்படுது அப்படின்னு ஹைகோர்ட்ல மாணவன் கோகுல் தொடர்ந்த வழக்கை நீதிபதி சத்யநாராயணன் அமர்வு விசாரிச்சாங்க. போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க ஆசிரியர்கள் மாணவர்களோட நலன் கருதி உடனடியாகவோ இல்ல ஜனவரி 25க்குள்ளேயோ பணிக்கு திரும்பணும் அப்படின்னு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. அனைத்து ஆசிரியர்களும் ஜாக்டோ ஜியோ அமைப்பில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் உடனே வேலைக்கு திரும்பமாறும் 25/1/2019 முன் எந்த காரணத்திலும் பை 25/1/2019 முன்னாடி எல்லாரும் வேலைக்கு திரும்பணும். பசங்களுடைய எக்ஸாமும் மாணவர்களுடைய ஃபியூச்சரும் பாதிக்காத அளவுக்கு இவங்க வேலைக்கு உடனே திரும்பணும்னு ஆர்டர் பிறப்பிச்சிருக்காரு. தேர்தல் களத்துல குதிக்கிறாங்க பிரியங்கா. எது நடக்கணுமோ அதுதாங்க நடக்குது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் தங்கை பிரியங்கா அரசியலுக்கு வந்துட்டாங்க. உத்தரப்பிரதேச கிழக்கு பகுதியின் மாநில செயலாளராகவும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. பிரியங்கா இது வரைக்கும் அவங்க அம்மா சோனியா, அண்ணன் ராகுல் ஆகியோர் வழக்கமாக போட்டியிடுற ரெபேரேலி, அமேதி தொகுதிகளில் மட்டும்தான் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு மறைஞ்ச பிரதமர் இந்திராவை ஞாபகப்படுத்துகிற தோட்டத்தில் இருக்க பிரியங்கா அரசியலில் குதிச்சா ராகுலை விட பெட்டராக கட்சியை வளர்க்க முடியும் அப்படின்னு காங்கிரஸ் பிரமுகர்களும் குறிப்பாக உத்தரப்பிரதேச நிர்வாகிகள் தொடர்ந்து கேட்டு வந்த போதும் சோனியா சம்மதிக்கவே இல்லை. பிரியங்கா அரசியல் களம் வந்தால் ராகுலுக்கு எதிர்காலம் பாதிக்கும் அப்படின்றதுனாலையும் குடும்பத்தில் எல்லாருமே அரசியல் பதவிக்கு ஆக்கிரமிச்சா கட்சிக்குள்ள அதிருப்தி எழலாம் அப்படின்றதுனாலும் சோனியா தயங்கியிருந்தாங்க. ஆனால் இந்த தடவை உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸை சேர்க்க பகுஜன் சமாஜ் கட்சியும் சமாஜ்வாதி கட்சியும் மறுத்துட்டாங்க. தனியாக சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையும் இப்போ ராகுலுக்கு ஏற்பட்டுருச்சு. தோழமை கட்சிகளே, எங்களை என்ன தப்பாக எடை போட்டுட்டீங்களா? உங்களுக்குலாம் சில ஆச்சரியங்கள் காத்திருக்கு அப்படின்ட்டு ராகுல் அப்போ பாரு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. பிரியங்கா தான் அவரோட துருப்புச்சீட்டு அப்படின்றது இப்போ தான் தெரியுது. யூபியை கிழக்கு மேற்கு அப்படின்னு ரெண்டாக பிரித்து கிழக்க பிரியங்காவுக்கும் மேற்க அவரோட ஃப்ரெண்டு ஜோதிர் ஆதித்யா சிந்தியாவுக்கும் ஒப்படைச்சிட்டாரு. 80 தொகுதிகள் கொண்ட யூபியில் ஓரளவுக்காவது டீசெண்டாக ஜெயிச்சாதான் நெக்ஸ்ட் தேர்தலுக்கு பிறகு எதிர்கட்சிகள்லாம் நம்மளை மதிக்கும் அப்படின்னு முழு வீச்சில் செயல்படுறாங்க பிரியங்கா. ஆல்ரெடி பிரதமர் மோடி போட்டியிடுற வாரணாசி வர யூபியில தான் இருக்கு அப்படின்றதுனால அவரும் அங்கே அதிகமாக கவனம் செலுத்துவார். இடைத்தேர்தலில் சொந்த தொகுதியே காங்கிரஸ்க்கு பறி கொடுத்த யூபியோட முதல்வர் யோகி ஆதித்யநாத் வேற ஏற்கனவே செம்ம கோபத்தில் இருக்காரு. இவ்வளோ விஷயத்தை வச்சு பார்க்கும்போது உத்தரப்பிரதேச தேர்தல் களம் இப்பவே சூடு பிடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரியங்காவோட வருகையை நிர்மலா சீதாராமன் கிண்டல் அடிக்கிறாங்க. சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய மாநில மருத்துவ காப்பீடு திட்ட முறைகள் குறித்து ஆய்வு செஞ்சாங்க. அப்புறமா பேட்டி கொடுத்த அவங்க பிரியங்காவுக்கு பதவி கொடுத்தது குடும்ப ரீதியானது அப்படின்னாங்க. மத்தியில் 2 முறை ஆட்சி செய்த காங்கிரஸ் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு செஞ்சுதான் வெற்றி பெற்றாங்களா அப்படின்னு நிர்மலா கேள்வி எழுப்பியிருக்காங்க. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில துவங்கி இருக்கு. தமிழக அரசு சார்பில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில துவங்கிச்சு முதல்வர் பழனிசாமி துவக்கி வச்சாரு. அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், தென்கொரியா, பிரிட்டன் உட்பட பல நாடுகளை சேர்ந்த நிறுவனங்கள் தங்களோட உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்த 250 அரங்குகளை அமைச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் வானூர்தி பாதுகாப்பு குறித்த கொள்கையை ராணுவ அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டு பேசும்போது தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்வதில் தொழில்துறைக்கு வரப்பிரசாதம் அப்படின்னாங்க. முதல்வர் பழனிசாமி பேசும்போது தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் முன்னோடியாக இருக்குது அப்படின்னும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் 8.5% பங்களிக்கிறது அப்படின்னும் சொன்னார். 2 நாள் நடக்கும் முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலமா ராணுவம் உட்பட பல துறைகளில் 3 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு தமிழகத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த நாள் ஞாபகம் வந்ததே அப்படின்னு சொல்லியிருக்காரு மோடி. மும்பை மனிதர்கள் அப்படின்ற ஃபேஸ்புக் பக்கத்துக்கு பிரதமர் மோடி அளித்த பேட்டியில் சொல்கிறாரு, டிவிக்கிறவரோட மகனாக தான் வளர்ந்தேன். அப்போது RSS கொள்கையில் ரொம்பவே கவரப்பட்டேன். இடையில 2 வருஷம் இமயமலைக்கு போனேன். மற்றவர்களுக்கு சேவை செய்து வாழணும் அப்படின்ற எண்ணமே எனக்கு அங்கே தான் தோணுச்சு. சில நாட்கள் கழித்து அகமதாபாத் போனேன். நகர வாழ்க்கை எனக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. மாமாவோட கேன்டீனில் உதவியாளராக இருந்தேன். பின்னாடி RSSல முழு நேர உறுப்பினர் ஆகிட்டேன். அலுவலகத்தை சுத்தப்படுத்துறது, டீ வாங்கி தர்றது, சாப்பாடு செய்கிறது, பாத்திரம் கழுவுறது போன்ற எல்லா வேலையுமே செய்வேன். எவ்வளோதான் வேலை இருந்தாலும் இமயமலையில் கிடைக்கிற அந்த அமைதியை மட்டும் இழக்கிறதுக்கு நான் விரும்பவே இல்லை. என் வாழ்க்கையில் எவ்வளவோ மேடு பள்ளங்கள் இருந்திருக்கு. அது எல்லாத்தையுமே ஒரே மனநிலையோட கடந்து செல்ல எனக்கு அந்த தனிமை மட்டும்தான் இன்று வரைக்கும் உதவியாக இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி அப்போ 5 நாட்கள் மனிதர்களே இல்லாத சுத்தமான தண்ணி எங்கே இருக்கோ அந்த ஒரு காட்டை சூஸ் பண்ணி அங்கே போயிடுவேன். 5 நாட்களுக்கு தேவையான உணவை கொண்டு போயிடுவேன். ரேடியோ செய்தித்தாள் இருக்காது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது டிவி இன்டர்நெட்டும் கிடையாது. எனக்கு அந்த வாழ்க்கை புத்துணர்ச்சியும் பிரச்சனைகளை சமாளிக்கிற மன வலிமையும் கொடுத்துச்சு. நான் காட்டுக்கு போகும்போது யாரை பார்க்க போகிறேன் அப்படின்னு எல்லாரும் என்ன கேட்பாங்க. நான் என்னையே பார்க்க போகிறேன் அப்படின்னு பதில் சொல்லுவேன். வேகமாக ஓடுற வாழ்க்கைக்கு நடுவே கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு நம்மளை நாமே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்களே உங்களை புரிஞ்சிக்க முடியும். இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.